திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு ஒரு இயக்கம் வலிமை இழந்து தேய்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இயக்கம் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, என்ன மாற்றத்தை கொண்டு வருவது, எப்படி சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. அப்படி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம். இன்னமும் நீங்கள் பழைய விஷயங்களையே பேசிக்கொண்டு பழைய முகங்களையே மக்கள் முன்னால் நிறுத்தி கொண்டு ஆதரவு திரட்டுவது என்பது நடக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் எதிர்பார்ப்பு வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதிலே சில தவறான புரிதல்களும் அவர்களுக்கு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஏதோ ரீல்ஸ் போட்டு தான் விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டார், சின்ன பசங்களை வைத்து விட்டு தான் ஆட்சிக்கு வந்து விட்டார் என்று சொல்வதும் தவறு. அது அவர்களுடைய பரப்புரை உத்தி. வீடு வீடாக போய் ரீச் ஆனார் என்பது, சோஷியல் மீடியாவில் ரீச் ஆனார் என்பது வேறு. ஆனால் மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கருதி இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற முடிவுக்கு ஏன் வந்தார்கள்? எங்கே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தவறு செய்தது அல்லது அந்த கட்சி தவறு செய்தது என்கிற சிந்தனையில் அந்த கட்சி ஈடுபட வேண்டும்.